விவிலியம் இந்த தற்பெருமை குறித்து என்ன பேசுகிறது என்பதை அப்படியே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனாலும் இறை வார்த்தை சில நேரங்களில் உள்ளத்தை ஊடுருவி பாயத்தான் செய்யும். எனவே தான் நான் முதல்ல சொல்லிக் கொள்கிறேன், எந்தவித சமரசமும் இல்லாமல் இந்த இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படி கொடுக்கப்பட்ட இந்த 7 தலையாய பாவங்களில் முதல் பாவம்தான் என்ன பாவம்? தற்பெருமை, இல்லை என்றால் பெருமை, ஆங்கிலத்தில் பிரைட் என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் நீங்க ஆழமா யோசிக்கணும். பாவங்கள் நிறைய இருக்குது. அந்த பாவங்கள்ல 7 பாவங்களை மிக முக்கியமான பாவங்களாக தாய் திருச்சபை தேர்ந்தெடுத்து தருகிறது. அப்படி தரப்படுகிற முக்கியமான பாவங்களில் முதல் பாவம் தற்பெருமை. இங்க இதுதான் கவனிக்கணும். ஆனால் இந்த தற்பெருமை என்பது நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய மிக சாதாரணமான விஷயம். ஒன்று, செய்ததை அல்லது இருப்பதை அளவுக்கு அதிகமாக சுயநலத்தோடு ஏற்றி பேசுவது. ரைட், கொஞ்சம் உள்வாங்கிக்காங்க. நீ ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, அதை என்ன செய்யறது அப்படின்னா அப்படியே பில்டப் பண்ணி பேசுறது. செஞ்சதை மட்டும் பேச மாட்டீங்க, அதோடு சேர்த்து செய்யாததையும் இணைத்து கொண்டு 1 மடங்கள்ல 2 மடங்கள்ல பல மடங்குகள் ஏற்றி பேசுறீங்க. பாத்தீங்களா? இதற்கு பெயர் தான் தற்பெருமை. இது செய்ததை. இருப்பதை, உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது, இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லாம அதையும் ஏற்றி பேசுவதற்கு பெயர் தான் தற்பெருமை. 2வது டெபினிஷன் கொடுக்கிறாங்க. இல்லாததை செய்யாததை செய்தது போன்று ஏற்றி பெருமை எடுத்து பேசுவது. நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க, ஆனா வெளியே போய் சீனை போடுறது, நீங்க தான் எல்லாவற்றையும் சாதித்தது போல. உங்ககிட்ட அது இருக்கவே இருக்காது, ஆனால் இருப்பதை போல வெளியே போய் தம்பட்டம் அடிப்பது. இதற்கு பெயர் தான் தற்பெருமை என்று சொல்றாங்க. இப்ப நான் மறைவுரை வச்சுட்டு போயாச்சு. போன உடனே மேபி எங்க அம்மா அன்னைக்கு போன் அடிச்சு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். நான் வச்சுட்டு போகும்போது ஒரு 2 பேர் இடையில வந்து, ஃபாதர் உங்க பிரசங்கம் நீங்க சூப்பரா இருந்துச்சு ஃபாதர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. 2 பேர். எங்க அம்மா எனக்கு போன் அடிச்சு கேட்பாங்க, தம்பி இன்னைக்கு எப்படி பிரசங்கம் வச்சு? அம்மா நான் பிரசங்கம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு 30-40 பேருமா. வந்தது 2 பேர் தான், வந்தது 2 பேர் தான். ஆனா நான் அதுக்கு பில்டப் கொடுக்குறேன் பாருங்களேன். எம்மா 30-40 பேர் வந்து உங்க பிரசங்கம் சூப்பர் ஃபாதர் சூப்பர் ஃபாதர்னு கையை கொடுத்தாங்க ஃபாதர். உங்களை மாதிரி அடுத்த பிட்டு போடுறேன் பாருங்க, அடுத்த பிட்டு. உங்களை மாதிரி யாராவது பிரசங்கம் வைக்க முடியுமா ஃபாதர்? நீங்க சொன்ன பிரசங்கம் அப்படியே மண்டைக்குள்ள ஆழமா இறங்கிட்டு ஃபாதர். ஆனா இதெல்லாம் யாருமே சொல்லலை. 2 பேர் வந்து பிரசங்கம் நல்லா இருந்துச்சு ஃபாதர் சும்மா கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா நான் பில்டப் பண்ணி பேசுறேன் பாத்தீங்களா? இதற்கு பெயர் தான் தற்பெருமை. தற்பெருமை 2 வகைகள்ல வரும். எப்படி 2 வகை? பேச்சிலும் இருக்கும், செயலிலும் இருக்கும். இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். தற்பெருமை என்பது சொல்லில் மட்டும் வெளிப்படாது, நம்முடைய செயல்பாடுகளிலும் வெளிப்படலாம். எப்படி வெளிப்படலாம்? நீங்க போடுற மேக்கப் எல்லாம் தற்பெருமையின் செயல் வடிவங்கள். அப்படிதானே? நீ இருக்கிறத காட்டுறதுக்காக மேக்கப் போடுறீங்க? இல்ல, இருப்பதை இன்னும் அதிகப்படுத்தி காட்டுவதற்காக. ஒரு டச்சப் போட்டா பரவாயில்ல, இதுல ஒரு டச்சப் போட்டா பரவாயில்ல, 10-15 டச்சப் போட்டீங்கன்னா தற்பெருமையின் செயல் வடிவம். மாற்று கருத்து இல்லை, புரிந்து கொள்ளுங்க. ரைட்? தற்பெருமை என்றால் வெறுமனே பேசுவது மட்டுமல்ல, அது செயலிலும் வெளிப்படும். இப்ப இந்த பசங்களை எடுத்துக்காங்களேன். பசங்க என்ன செய்வாங்கன்னா, அடுத்த வண்ட பைக்கை வாங்கிட்டு அப்படியே தெருவுக்குள்ள சீனை போடுவான். அவன் பேசல, ஆனால் அந்த பைக்கு அவனுக்கு சொந்தமானது அல்ல, இன்னொருத்தரிடம் வாங்கி கொண்டு அந்த பைக்கை தன்னுடைய பைக்கு போல வெளியே சீன் போடுவான் என்றால் அதுவும் தற்பெருமை. இன்னைக்கு பரவாயில்ல, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கியே. திருவிழா அன்னைக்கு பாருங்க, பேங்க்ல இருக்கிற நகையெல்லாம் கழுத்துக்கு வந்துடும். ரைட்? செலவுங்க கவரிங்க வாங்கி போடுவீங்க, செலவுங்க அடுத்தவங்ககிட்ட இரவல் வாங்கி தங்க நகை போடுவீங்க. அப்படின்னா இவையெல்லாம் எதற்காக வென்றால் இது ஒரு வகையான தற்பெருமை. ஏதோ தற்பெருமை என்றால் வாயில வீடு கட்டுவதல்ல, தற்பெருமை என்றால் வாயில கோபுரம் கட்டுவதல்ல. உங்களுடைய செயல்பாடுகளும் சில நேரங்களில் தற்பெருமைக்குரிய செயல்பாடுகளாக
இப்படி பல்வேறு பரிமாணங்களாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. இதனாலதான் இந்த ஆடம்பர வாழ்க்கை என்பதும் தற்பெருமையின் செயல் வடிவம். என்னை நான் ஆடம்பரப்படுத்தி இந்த ஆலயத்திற்குள் வருகிற பொழுதோ, இல்லை என்றால் நான் ஆடம்பரமாக ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிற பொழுதோ, நான் பார்க்கக்கூடிய மக்களுக்கு நான் எதை சொல்ல விரும்புகிறேன்? கடன் வாங்கி என் வீட்டில் நான் மிகப்பெரிய டிவியை வாங்கி வைப்பேன் என்றால் நான் எதை சொல்ல விரும்புகிறேன்? பல கோடி கடன்ல நான் என் வீட்டை கட்டி முடிப்பேன் என்றால் நான் எதை சொல்ல விரும்புகிறேன்? இவையெல்லாம் தற்பெருமையின் அடையாளங்கள். தற்பெருமை என்பது சொல்லிலும் வெளிப்படலாம், செயலிலும் வெளிப்படலாம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ஈகோ. இந்த ஈகோ அப்படிங்கிற வார்த்தை 5 வார்த்தைகளாக பரிமணிக்கிறது. என்னென்ன வார்த்தைகள் எல்லாம்? ஈகோ, ஈகோயிஸ்ட், ஈகோடிஸ்ட், ஈகோ சென்ட்ரிக், ஈகோ மேனிக்கல். இந்த இதுல சென்டர் வார்த்தை தான் ஈகோடிஸ்ட். அப்படின்னா எவன் ஒருவன் தன்னை பெருமைப்படுத்தி பேசுகிறானோ அவனுக்கு பெயர் ஈகோடிஸ்ட். ஏன்னா ஈகோடிஸ்ட் அவன் தன்னை பெருமையாகவே பேசுபவன். ஆனால் இந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது என்றால் ஈகோ அப்படிங்கிற லத்தீன் மொழியிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. எனவே அந்த லத்தீன் மொழிக்கு என்ன அர்த்தம் என்றால் நான் என்று அர்த்தம். நீ சொன்னதெல்லாம் சரிதான். நான் என்கிற ஆணவத்திலிருந்து தான் இந்த தற்பெருமைக்குரிய செயல்பாடுகள், தற்பெருமைக்குரிய பேச்சுகள் ஆரம்பிக்கும் என்றால் ஒரு அறிஞர் மிக அழகாக எழுதுகிறார், தற்பெருமையும் ஆணவமும் இரட்டை சகோதரர்கள், அவர்கள் ஒரே தாயின் பிள்ளைகள். யாருக்கெல்லாம் தற்பெருமை இருக்கிறதோ அவங்களுக்குள்ள ஆணவம் இருந்தே தீரும். எனக்குள்ளதை வைத்து நான் நிறைவாக மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்றால் நான் அந்த பில்டப் பண்ணிலாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன நான் அன்பு செய்யல, எனக்குரியதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை நான் மதிக்கவில்லை என்றால்தான் அடுத்தவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்கள் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் தற்பெருமை பேசுவேன் என்றால் பிச்சைக்காரன். ஏனென்றால் அவன் பிச்சை எடுக்கிறான். என்ன பிச்சை? என்னை பாராட்டுங்கள். தற்பெருமை பேசுகிறவன் பிச்சைக்காரன், அவன் பிச்சை எடுக்கிறான், என்னை அன்பு செய்யுங்கள் என்று. ஜென்ம பாவம் எப்படி தோன்றியது என்றால் அது இந்த தற்பெருமையினால் தான் தோன்றியது. இதற்கு அடிப்படையான காரணம் சாத்தான் அவர்களுக்குள்ளே தற்பெருமை என்கிற விதையை விதைத்தான். என்ன விதை? சாத்தான் போய் சொல்லுவான் ஆதாம்ட்டையும் ஏவாட்டையும், நீங்க கடவுளை போல ஆகலாம். இதுதான் தற்பெருமைக்கான முதல் விதை மனிதனிடம் விதைக்கப்படுகிறது. எனவே அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, இருக்கிற நிலையை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க ஆடம்பரமாய் தற்பெருமையோடு வாழ்வதற்காக நம்மளும் கடவுளாக மாறிவிடலாம் என்று அந்த பழத்தை பறித்து சாப்பிடுகிறார்கள். அவர்களிடமிருந்து விண்ணகம் பறிக்கப்படுகிறது, நம்மிடமும் இருந்துதான். இந்த ஆதாமும் ஏவாளும் விண்ணகத்தை இழந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் தற்பெருமையை நோக்கி பயணம் செய்தார்கள். தற்பெருமை பேசுவது தற்கொலைக்கு சமம். யாரெல்லாம் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறார்களோ அவர்கள் தன்னலம் துறக்க வேண்டும். தன்னலம் என்றால் தான் என்கிற அகங்காரத்தை, அதுதான் தற்பெருமை பேசக்கூடிய இந்த விஷயத்தை அவர்கள் துறக்காவிட்டால், இழக்காவிட்டால் நிச்சயமாக இயேசுவினுடைய சீடராக இருக்க முடியாது என்று விவிலியம் சொல்லும். என்றால் யாரெல்லாம் இங்கு தற்பெருமை பேசுகிறீர்களோ நீங்கள் முதல் விஷயம் இயேசுவினுடைய சீடராக இருக்க முடியாது. விவிலியம் மிக தெளிவாக பேசுகிறது. அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. ஆக மூன்றாவது விஷயம் என்னவென்றால் தற்பெருமை மனிதனுடைய வாழ்வை அழித்துவிடும். வசனம் சொல்கிறது, இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே. ஆக யாரெல்லாம் இருமாப்போடு இல்லை என்றால் தற்பெருமை பேசுகிறார்களோ அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். யார் ஒருவர் தற்பெருமை பேசுகிறாரோ அவருக்குள்ள என்ன ஓடும் என்றால், நான் இது எனக்குரியது, இது என்னால வந்தது என்று தன்னை மட்டுமே அவர் மையப்படுத்துவார். என்றால் தற்பெருமை பேசுகிறவர் கடவுளை மறந்து விடுகிறார். எனவேதான் பவுலடிகளார் எழுதுகிறார், உங்களுக்குரியது உங்களுக்குரியது அல்ல, அது கடவுளிடமிருந்து வந்தது, அது கடவுளுடைய ஆசீர்வாதம். என்றால் தற்பெருமை பேசுகிறவர் கடவுளை விட்டு அவர் தூரே போகிறார்.
நீதிமொழிகளாகமும் 13:10 எடுத்து வாசிங்க. மூடன் தன் இருமாப்பினாலே சண்டை மூட்டுவான். எழுதி வைத்திருக்கிறேன். ஒரு சில பாவங்கள், யார் ஒருவர் தற்பெருமையோடு இருக்கிறாரோ அவர் பொறாமை கொள்வார். யார் ஒருவர் தற்பெருமை கொள்கிறாரோ அவரிடம் அடுத்தவரை குறித்த கசப்புணர்வு இருக்கும். யார் ஒருவர் தற்பெருமை கொள்வாரோ அவருக்குள் பழி வாங்குகிற எண்ணம் இருக்கும். இந்த தற்பெருமை இவ்வளவு பிரசங்கம் வச்சாலும், இல்ல ஃபாதர் நான் சீன் தான் போடுவேன், நான் என்னை குறித்து பெருமையா தான் பேசுவேன் அப்படின்னா, உங்களுக்கும் விவிலிய வசனம் இருக்கிறது. லேவியருக்கு எழுதிய லேவியர் ஆகமம் 26:19 என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இவையெல்லாம் இந்த மறையுரையை கேட்ட பிறகும் நாங்கள் நிச்சயமாக இதனை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை, உங்கள் முரட்டு பெருமையை அழித்து வானத்தை இரும்பை போன்றும் நிலத்தை வெண்கலத்தை போன்றும் இருகச் செய்வேன். பல நேரங்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம்னு அழைவீங்களா, அந்த வாக்குத்தத்தம் தான் இது. என்ன வாக்குத்தத்தம்? தற்பெருமையோடு இருப்பீர்கள் என்றார் ஆண்டவர் உங்களை அழித்து விடுவார். தற்பெருமையோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய செல்வம் உங்களிடம் நிலைக்காது. எனவே இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் சொல்வது போல, எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவன்தான் உயர்த்தப்படுவான். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமன்.